திருவாசகம் தேவாரம் எழுதி உலக அளவில் கொண்டு போன இளையராஜா. எல்லாம் ஓகே சார், இளையராஜா சார் சூப்பராக பண்ணீங்க, அங்கேயே நில்லுங்க. இதுதான் இப்போ இந்த இளையராஜா விவகாரத்தில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? பாஜக இருந்து ஏன் சார் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அவங்க என்ன சார் சொல்லுவாங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் என்ன கேட்குறேன், ஒருத்தனா கூட இரு, இந்த உலகத்தில் எல்லாரோட நான் தான் சத்தியம் ஒருத்தன் சொன்னானா அது ஆதிக்கமா இல்லையா? இல்லை, நம்ம இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் வைக்கிறதுனால சொல்கிறேன், இன்னும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படாமல் தான் இருக்கு. இது எவ்வளவு ஒரு அறவேக்கடத்தனமான வாதம். ஒருத்தர் தமிழ்நாட்டோட பொக்கிஷமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கோவிலுக்குள்ளேயே நுழைய அனுமதி இல்லை. அது யார் காரணம்? நீங்க சொல்லுங்க, யார் காரணம்? திராவிட பாயாசமா? இப்போ யாரு விஜய் போன்றவர்கள் வாய் திறந்து பேச சொல்லுங்க, இது யார் காரணம்? தடுத்து அந்த நாம போட்டவர் திமுக கொள்கை பரப்பு செயலாளரா? அந்த நாம போட்டாரு, வீடியோல இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கோங்க. இளையராஜாக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. அதாவது இது ஒரு பழக்க வழக்கங்க. இங்க இந்த ஆளுக போகக்கூடாதுங்கிறது ஒரு கொடூரம்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளாவே இருந்தாலும் சாமி பக்கத்துல உன்னை வரவிட மாட்டேன்னு சொல்றது அதை விட கொடூரம். பணக்காரன் ஆகுங்க, கூத்தடிங்க, கார் வாங்குங்க, என்ன பண்ணாலும் அவன் ஏத்துக்கும் மனு தர்மம். ஆனா நீ படிச்சிடாத, கேள்வி கேட்டுறாத, சுயமரியாதை பெற்றாத. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டோட பொக்கிஷம். அவர் மாதிரியான ஒரு இசையமைக்கக்கூடிய திறமை சமீப காலமாக யாரும் அப்படி நம்ம பார்க்கல. நம்ம எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞர். ஆண்டாள் கோவிலில் அவர் சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காரு. அங்கே கருவறைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இளையராஜாக்கு அங்கே வாசலே தடுத்து நிறுத்தி அங்கேயே மரியாதை செஞ்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ தான் தற்போது வைரலாகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கருவறைக்குள்ள இல்ல, கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே நிறுத்தி இளையராஜாங்கிறதுனால ஏதோ எவ்வளவு நாகரீகமா பேச முடியும். நீங்க மரியாதை செஞ்சுன்னு சொன்னீங்க, அதை விட அவமரியாதை எதுவுமே கிடையாது. அப்படியே ஒருத்தர் இந்த நாம போட்டவர் ஒருத்தர் அப்படியே இளையராஜாவை அவளை இடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நின்றுட்டு ஏதோ சொல்றாரு, என்னதான் நீங்க போகக்கூடாதுல்ல அப்படிங்கிறத ஏதோ ஒரு மாதிரி சொல்றாரு. அந்த சண்டில் நம்ம கேட்கல, நல்லா கவனிச்சு பாருங்க. நாம போட்டவர் அப்படி அவர் நிற்கிறார். இளையராஜா கொஞ்சம் ஆர்வப்பட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கருவறைக்குள்ளதானே விட மாட்டீங்க, அர்த்த மண்டபமா விடுவீங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு பாவம் மனுஷன். அவர் மேஸ்ட்ரோ விருதுனா அவருக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அமெரிக்கா, லண்டன் போனால் அவருக்கு எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் அவர் பிறந்த மண்ணில் அவருடைய ஆண்டாளை, அவர் பாடி பாடி களிப்புற்ற ஆண்டாளை, தன்னுடைய பக்தியை ரசிகர்களிடம் இசையின் வாயிலாக கடத்திய அந்த ஆண்டாளை, தன்னுடைய ஆண்டாளை தரிசிக்க முடியல. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லையா, இந்தியா இல்லையா, இந்து மதம் இல்லையா, அவரால் அனுமதிக்காது. இதே அவர் ஃபாரின் போய் எங்க போனாலும் அவருக்கு அனுமதி உண்டு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது இல்ல? தமிழ்நாட்டுக்குள்ள தான் நடக்குது. தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்கு. இந்து மதம் எங்க இருக்கு? ஏங்க இவரை தடுத்தது இந்த இந்துத்துவ சிந்தனை தானே. இவரை தடுத்தது யார் தடுத்தா சொல்லுங்க? தடுத்த கருத்தியல் எது? தடுத்தது நாமம் போட்டு ஒரு ஆள் இப்படி தடுக்கிறாரு, ஒரு நபர். அவர் பேர்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவ்வளவு பெரிய இளையராஜாவை தடுக்க முடியுது. இதுதான் சட்டை போடாத ஒருத்தர் நாமத்தை போட்டுக்கிட்டு அவ்வளவு உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் வியந்து பார்க்கின்ற ஒரு சாதனை தமிழனை சட்டை போடாம ஒரு நாம போட்டு ஒருத்தர் தடுக்க முடியுது. இப்ப புரியுதா யார் பிறவி அதிகாரம் என்பது என்ன என்று புரியுதா உங்களுக்கு? இளையராஜாவுக்கு இல்லாத பணமா, புகழா, பேரா, இல்ல அதிகார மைய தொடர்புகளா? ஆனா அவ்வளவு இருந்தாலும் சட்டையே போடாத ஒரு ஆள் இப்படி நின்றுகிட்டு அவரை தடுக்கிறாருன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல பணத்தை விட, அதிகாரத்தை விட, கல்வியை விட, பேர் புகழை விட நீங்க ஒரு குறிப்பிட்ட பிறப்பில் பிறந்திருக்கணும். அந்த பிறப்பு அந்த பிறப்புல பிறந்துட்டா உங்களுக்கு பணம் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஆனா நீங்க இளையராஜாவே தடுத்து நிறுத்தலாம். இளையராஜா இல்ல, இளையராஜாவா, ரஜினிகாந்த், எவ்வளவு விஜயகாந்த், யாரா இருந்தாலும் அவங்க உள்ள விட மாட்டாங்க. இதுதான் இந்த இடத்தில் நாம் பேச வேண்டிய அரசியல். அது என்ன அதிகாரம்? ஜீயர் மட்டுமே போகக்கூடிய அதிகாரம் எது? அந்த ஜீயருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நம்பிக்கைங்க இது ஜீயர் அப்படின்றது? நீ போக கூடாது, நான் மட்டும்தான் போவேங்கிறது என்ன நம்பிக்கைன்னு கேட்கிறேன். என்னுடைய நம்பிக்கை என்பது உங்களை காயப்படுத்தாதாக இருக்கணும், உங்களை அவமானப்படுத்துவதாக இருக்கணும். என்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது, நான் அப்படி கால் மேல கால் போட்டு இப்படி உட்காருவேங்கிறது உங்க சுயமரியாதை இருக்கலாம். ஆனா நான் கால் போடுற இடத்துல இன்னொருத்த தலை இருந்தா அப்படி எத்திட்டு தான் உட்காருவேன். ஏன்னா ஏன் கால் அப்படின்னு சொல்றது அவருடைய சுயமரியாதை, அவருடைய கால், அவருடைய மேனரிசம், அவருடைய உடல் மொழி என்று நம்ம நியாயப்படுத்த முடியுமா? கால் மேல கால் போட்டு ஒருத்தர் உட்கார்றதை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. அடுத்த தலையை இடிச்சுட்டு தான் உட்காருவேன். ஏன்னா இது எங்களுக்கான நம்பிக்கை, நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களுக்காக கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு மட்டும்தான் தொட்டு
வழிபட, தொட்டு பூஜை செய்ய, வழிபடங்கிறவர் வழிபடுறது ஃபுல்லா இவன் நான் பிராமின், பூஜை செய்வது அவர்கள். இளையராஜா வழிபட தானே போனார், பூஜை செய்வ போனாரு. வழிபடுவதுக்கே கோவிலுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய நபர் நிறுத்திருக்காங்க பாருங்க. இப்ப அவங்க விட்டுருந்தா என்னங்க ஆயிருக்கும்? ஆண்டாள் கோவிச்சுட்டு போயிருப்பாங்களா? அந்த கோவிலோட புனிதத்தன்மை போயிருமா? இல்ல கோவிலுக்கு வரக்கூடிய கூட்டம் குறைஞ்சிருமா? ஒண்ணுமே இருக்காது. இளையராஜா வந்துட்டு போனாருன்னா பேரு தான். ஆனா அப்ப கூட இன்னைக்கு இளையராஜா வருவாரு, நாளைக்கு இன்னொரு பிற்படுத்தப்பட்டவர், இன்னொரு ஒடுக்கப்பட்டவர், நாளைக்கு கல்லர் வருவாங்க, நாடார்ல பெரியவர் வருவார், சிவநாடார் வருவாரு. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் வந்துட்டாங்கல்ல. பணம் வந்துட்டா ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து பார்ப்பனருக்கு சமமாயிருமா? ஒரு பார்ப்பனருக்கு சமமா ஜாதி அரசியல் இருக்குன்றீங்க. ஏங்க என்னங்க நீங்க? அப்பட்டமான அரசியல தானே. கடவுள்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, கடவுள் சிலைகள் எழுந்தருளி இருக்கிறது, இந்த நேரத்தில் உள்ளோட மாற்றம் தானே சொல்றாங்க அவங்க. அந்த புனிதத்தன்மையை பாதுகாக்கணும்னா பார்ப்பனர்கள் இருக்கணும், ஜீயர்கள் போய் தொட்டு பூஜை செய்யணும். ஜீயர்கள் இருக்கிற இடத்தில் நீ எவ்வளவு பெரிய பிஎஸ்டி டாக்டரேட் இசையில் வாங்கிக்கோ, ஆன்மீகத்தில் சொற்பொழிவு பண்ணிக்கோ, ஆனால் நீ போகக்கூடாது என்பது அப்பட்டமான சாதிய. இப்ப மற்ற மாநிலங்கள்ல இதே மாதிரி விவகாரம் நடக்குது அப்படின்னா அதை அவங்க வந்து எளிதில் கடந்து போயிடலாம். ஆனா தமிழ்நாடு அப்படின்றது சமூக நீதி பேசிய மண், இது ஜாதிக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய மண்ணில், பெரியார் மண்ணில் இப்படி நடக்குது, அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் இது நடக்குது அப்படின்றது, இதுல சேம் டைம் அரசாங்கமும் இதுல கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது. அனைத்து ஜாதி அர்ச்சகராவதற்கான சட்டம் போட்டு அதற்காக 60 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி கொண்டிருப்பது எந்த அரசு? இந்த அரசு தான், இந்த திராவிட அரசு. திமுகவும் எம்ஜிஆர் கூட மகாராஜன் கமிட்டி போட்டார். தொடர்ச்சியாக அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு போவர்கள் யார் சொல்லுங்க? அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும்னு இவங்க சட்டம் போட்டப்ப ஆகக்கூடாது, இது டினாமினேஷன், ஜீயர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அவர்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, நாட் மைனாரிட்டி, மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, ஒரு டினாமினேஷன், ஒரு சின்ன தொகை, ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அதாவது கடவுளை தொட்டு வழிபடக்கூடிய உரிமை அந்த ஜீயர்களுக்கு மட்டும் உண்டு, அந்த ஆச்சாரியர்களுக்கு மட்டும் உண்டு, அந்த தீட்சிதர்களுக்கு மட்டும் உண்டு. அந்த உரிமையில கை வைக்கிறீங்களே அப்படின்னு ஏதோ அவர்களுடைய பிறப்புரிமை மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஆர்டிகல் 19 வரக்கூடிய வாழ்வதற்கான உரிமை மாதிரி பேசி இன்னைக்கு வரையும் இதை தடை செய்து வைத்திருப்பவர்கள் யார்? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. இதை மீறி போனீங்கன்னா எங்க மத ஆச்சாரத்தில் நீங்க தடுக்கிறீங்க, எங்க கஸ்டம்ஸை நீங்க தடுக்கிறீங்க, எங்க மரபுகள் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பேசுறீங்க, நீங்கள் இந்து துவேசி என்று சொல்பவர்கள் யார்? அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு, 100க்கு 100 விழுக்காடு. இந்த மரபுகளை, இந்த சட்டங்களை உடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் பெரியார் சட்டத்தை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தினார். அவர் சட்டத்தை எரிக்கிற போராட்டம் என்ன நடத்தினாரு? ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 13, 13A, இதெல்லாம் என்னது? சாதியை பாதுகாக்கும் சட்டம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, இதை நான் எரிக்க போறேன்னு எரிச்சாரு பெரியார். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வச்சுதான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப இது போனா என்ன பண்ணுவாங்க? இந்து மதத்துக்கு அவமானம், அது எப்படி சொல்லுவாங்கன்னா பிராமினுக்கு அவமானம் பேச மாட்டாங்க. தடுக்கிறது பார்ப்பனர்கள் மட்டும்தான். ஆனா ஒட்டுமொத்தமா பிரச்சனை வந்துட்டா இந்து மதத்துக்கு அவமானம், இந்து மதத்துக்குள்ள வந்துட்டாருங்க. உடனே சொல்ல முடியாது. இளையராஜாவோட அப்பா வந்து டேனியல் ராஜா, அவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பம், வந்து கங்கை அமரன் ஏதோ ஒன்று கூட சொல்லியிருக்காரு, அவர் இயேசு பாட்டுலாம் வேற பாடியிருக்காரு. அதையெல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்களா ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க அப்படின்னு இதர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களே இவருக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய வேலை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதுக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு பொறுப்பாகாது. தமிழ்நாடு இந்த முறை நீங்களும் தானே போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, மதிமுக, இது ஒரு சமூக சிக்கலா தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? கண்டிப்பா சமூக சிக்கல்ங்க. சட்டத்தை விட பெருசு சமூகங்க. இப்ப ஒரு பக்கம் வைக்கம்ல கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த பெரியாருக்கு நம்ம வந்து அதற்காக இது பண்ணி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது, இல்ல ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒருத்தர், தமிழ்நாட்டோட பொக்கிஷமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கோவிலுக்குள்ளேயே நுழைய அனுமதி இல்ல. அது யார் காரணம்? நீங்க சொல்லுங்க, யார் காரணம்? திராவிட பாயாசமா? விஜய் சொன்ன திராவிட பாயாசம் காரணமா, பாசிசம் காரணமா? இப்பயாவது விஜய் போன்றவர்கள் வாய் திறந்து பேச சொல்லுங்க. இது யார் காரணம்? மனிதனை மனிதன் தொடக்கூடாது, இந்த மனிதன் கடவுள்கிட்ட வந்தா கடவுள் கோவிச்சுக்கும், கடவுள் தீட்டாயிரும், இப்படி எல்லாம் எழுதி வச்சது யாரு? திராவிடமா? இதற்கு எதிராக பேசியதுதான் திராவிடம். இப்ப இந்த இடத்துல பாயாசமா பாசிசமா? இந்த நடுநிலையா பேசுறவங்களா தயவு செய்து இதுல பாயாசம் இருக்கா பாசிசம் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு மனிதனை நீ வந்தா கடவுள் கோவிச்சுக்கோ, நீ இங்க நிக்கணும், இதை செய்வதற்கென்று ஒரு பிறப்பு இருக்கிறது, இதை செய்வதற்கென்று ஒரு தகுதி, பிறப்பின் அடிப்படையிலான தகுதி இருக்கு என்று கேட்பது யார்? அவர்களை ஆதரிப்பது யார்? அதை சொல்லுங்க. ஏங்க அதுதானங்க தடுக்குது. இப்ப திராவிட தத்துவத்தின்படி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்.
இல்ல முதலமைச்சர் ஆர்டர் போட்டு இளையராஜா மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரா? முதலமைச்சர் என்ன ஆர்டர் போட்டிருக்காரு? அனைத்து ஜாதி அர்ச்சகர் சொல்லிட்டு அர்ச்சகர் பள்ளி நடத்திட்டு இருக்காங்க. அவர்களை மிரட்டுகிறார்கள். பிசி எஸ்சி அர்ச்சகர் ஆகும்போது அவர்களுக்கு மிரட்டல் வருது. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடாதுங்கிறாங்க. அவங்களுடைய உறவினர்கள் வச்சு மிரட்டுறாங்க. அர்ச்சகர் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் உண்மையா போயா நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஒரு நான் பிராமின் அவரு. அதுல அவர் படிக்க முடிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட இன்னல்கள், சொந்தக்காரங்களை வச்சு மிரட்டுறது, சொந்த உறவினர்களே நீ ஏன்பா ஐயமாறு வேலையெல்லாம் செய்யற, நம்ம சமூகத்தோட பொது புத்தி, நீ எதுக்குப்பா போயிட, நம்ம எதுக்குப்பா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ஐயமாருக்கு தானே வரும், அவங்க செஞ்சாதானே அது சுத்தபத்தமா இருக்கும். இப்படியெல்லாம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி, அவருக்கு வேலை வாய்க்கிறதுல இருந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணி, இப்போ வரையும் இன்னும் மேரேஜ் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் தான், இங்கதான் இருக்கார், ராயப்பேட்டை அங்கே ட்ரிபிள்கன்லயே இருக்கார். நீங்க வேணா போய், நான் சொல்றது ஏதாவது டவுட்டா இருந்தா அவர்கிட்ட போய் கேளுங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கு இந்த அரசு என்னென்ன முயற்சி எடுத்திருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க படிச்சு முடிச்சு எல்லா தகுதியோட இருந்தும் உள்ள வரக்கூடாது. இப்ப அனைத்து சாதி அர்ச்சகராகட்டும் இல்ல சமத்துவபுரம் ஆகட்டும், இது மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க அதுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. அரசாங்கம் அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறது சனாதனிகள். அதையும் சேர்த்து பதிவு செய்யுங்க. சிவாச்சாரியார்கள் என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க. ஒவ்வொரு மணி சுப்ரீம் கோர்ட்ல சுப்பிரமணிய சாமி சிவாச்சாரியார் கேஸ் போட்டு தடுத்து நிறுத்தி. இல்ல, அந்த திட்டங்கள் எல்லாமே களத்துல எதிரொலிக்காம இருக்கா? அதனாலதான் இளையராஜா தடுத்து. அது யாரு தடுக்கிறாங்க சார்? இப்ப இந்த திராவிட அரசு, தமிழ்நாடு பெரியார் மண், இதுதான் தடுத்து நிறுத்திடுச்சு நீங்க சொன்னீங்கன்னா, ஹெச் ராஜா போன்றவர்கள், பாண்டே போன்றவர்கள், வலதுசாரிகள், ஏன்னா இவங்களாம் எல்லாரும் இந்துக்கள் சொல்றாங்களா, இளையராஜாவும் இந்து தானே, அப்படிதானே அவங்க சொல்றாங்க. இளையராஜாவும் இந்துக்கள் என்று சொல்பவர்கள், இந்து இசை ஞானி, இந்து போராளி, ஜனம்னி ஜகம்னி என்று பாடிய இளையராஜாவிற்கு அனுமதி மறுப்பா? இது திட்டமிட்டு திமுக தடுத்துருச்சுன்னு அவங்கள ஒரு அறிக்கை விட சொல்லுங்க பாப்போம். நாங்க கூட்டி போறோம்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா கருவறைக்குள்ளேயும் அவரை நாங்க கூட்டிட்டு போறோம், எல்லா அர்த்த மண்டபத்தையும் தாண்டி கூட்டி போறோம், அவங்களை அறிக்கை விட சொல்லுங்க சார். அப்படி அறிக்கை விடும் போது திமுக நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா? இளையராஜாக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. தடுத்து அந்த நாமம் போட்டவர் திமுக கொள்கை பரப்பு செயலாளரா? அந்த நாமம் போட்டாரு, வீடியோல இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கோங்க. அவர் என்ன அந்த ஜிஆர் யார்? திமுக கொள்கை பரப்பு செயலாளரா? தடுத்த ஜிஆரை எதிர்த்து அறிக்கை விட முடியாம தமிழ்நாட்டுக்குள்ளதானே இது இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளதான் இப்ப பிஜேபி இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளதானே சார் இருக்கு. இல்ல, நம்ம இங்க பேசுறோம்ல, இங்க வந்து கடுமையா இங்க ஜாதி பேரை சொல்ல கூட திட்ட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஜாதி பேரை சொல்லி உள்ளுக்குள்ள விடாம தடுக்கிறது இன்னும் திராவிட இயக்க பெரியாரை இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு அர்த்தம். பெரியார் மண்ணுன்னு சொல்ற அந்த இடத்துல அவங்க வீரியமா இன்னும் வளர்ந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம். உண்மைதான். அதை இன்னும் நீங்க வீரியமா பெரியாரை கொண்டு போய் சேருங்க. பாரு, இன்னும் அந்த ஆதிக்கம் இருக்கு. சொல்றாங்களே, எதுக்கு பிராமணர்கள் எதிர்க்கிறீங்கன்னு பலர் கேட்கறாங்க. ஐயோ, பார்ப்பனர்கள் எதிர்க்காதீங்க. முதலியார் சாதி வெறியும் ஒண்ணு, தேவர் சாதி வெறி, எல்லாரும் தானே சாதி வெறியா இருக்காங்க, ஏன் பார்ப்பனர்கள் மட்டும் எதிர்க்கிறீங்கிறாங்களே. இந்த ஆதிக்கம் முதலியாருக்கு கிடையாது, இந்த அதிகாரம் தேவருக்கு கிடையாது, உடையாருக்கு கிடையாது, வன்னியருக்கு கிடையாது. இந்த ஆதிக்கம் யாருக்கு இருக்கு? அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப இன்னொரு ஜாதிகள் அதிகரிக்கிற இடத்துல ஒரு பணத்தை தூக்கிட்டு போக முடியாம அந்த பணம் வந்து இப்படி ஊரை சுத்திட்டு தான் நீங்க எடுத்துட்டு போகணும்னு நிலைமை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கதானே செய்யும். அந்த மாதிரியான நிலையில் அரசும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் யார் பக்கம் நிக்கிறாங்க? அதுதான் பாதிக்கப்பட்ட பக்கம் தான், பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிக்கிறாங்க. தர்மபுரி அந்த இஷ்யூ நடந்தப்ப, அந்த கொட்டாச்சினேந்தல் பிரச்சனை வந்தப்ப, திமுகவா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யார் பக்கம் நின்னாங்க? ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நின்னாங்க. அது சமூகத்தோட பிரச்சனை. ஆனா இதையெல்லாம் விட மோசமான பிரச்சனை இதான் சார். அதாவது தீண்டாமை அப்படிங்கிறதுனுடைய வடிவம் கொடூரமா இருக்கு. அதாவது இது ஒரு பழக்க வழக்கங்க. இங்க இந்த ஆளுக போகக்கூடாதுங்கிறது ஒரு கொடூரம்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளாவே இருந்தாலும் சாமி பக்கத்துல உன்னை வரவிட மாட்டேன்னு சொல்றது அதை விட கொடூரம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். அதாவது நீங்க மீண்டும் மீண்டும் இதை பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நடத்துற நிகழ்வோடு ஒப்பிடாதீங்க. அதை விட அது 1000 மடங்கு கொடுக்கும். ஏன்னா அவனுக்கு இதே தான். அதாவது பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத நிகழ்த்துவதையும், பார்ப்பனர் அல்லாதவர்கள் பட்டியல் சமூகத்தினரிடம் நிகழ்த்துவதையும் சமப்படுத்துறது தான் பார்ப்பனர்களுடைய வெற்றி. இப்ப இது நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு உட்காந்து விவாதங்கள் என்ன சொல்லுவாங்க, சார் தமிழ்நாட்டுல இந்த ஆணவ கொலைகள் நடக்குது, அதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்களா? எது? இந்த நிகழ்வை பத்தியே பேச மாட்டாங்க. ஜியருக்குடைய உரிமைன்னு சொல்லுவாங்க. அது ஜியருக்கூட, நாங்க பிராமின் சார், நானே போக முடியாது சார், அது ஜியர் மட்டும்தான் போக முடியும். எப்படி? இப்படி சொல்லி கடைசி வரையும் அந்த ஆதிக்கத்தை நின்றுங்க. இதுதாங்க சூத்திரன்கிறது. அவங்க இதுல வந்து சூத்திரன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. பார்ப்பனர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. பார்ப்பனர், வைசியா, சத்திரியா, சூத்திரர், அதுக்கப்புறம் பஞ்சமர், யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீங்க பணக்கார, அதான் சொல்றேன், நீங்க பணக்காரனாகுங்க, கூத்தடிங்க, கார் வாங்குங்க, என்ன பண்ணாலும் அவன் ஏத்துக்கும் மனு தர்மம். ஆனா நீ படிச்சிடாத, கேள்வி கேட்டுறாத, சுயமரியாதை பெற்றாத.
நீ அடாவடி பண்ணு, ஜாலியா இரு, என்ஜாய் பண்ணு, கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணு, தண்ணி அடி, அதெல்லாம் என்ஜாய் பண்ணு. இந்த ஒரு பேசினாரு, ஒரு உபானிய சேர்னு ஒருத்தர், ஏதோ ஒரு நாடார் சமூகம் வந்து படிக்க வந்தப்ப நீங்க எதுக்கு படிக்க வரீங்க, தொழிலே பாருங்க, துணி விழுக்கிற வண்ணார சமுதாயம் ஒருத்தர் பேசினார் தெரியுமா, அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அவர் பேர் எனக்கு தெரியல. நீ துணி விழுக்கிற தொழில நல்லா பண்றா, அதுல பணம் சம்பாதிடா, அதுல மேலவா. பாண்டே கூட ஏதோ ஒரு நாடார் காலேஜில் போய் பேசினார், வியாபாரம் செஞ்சு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்க வாப்பா, படிக்கிறத விட நீ 4 பேருக்கு சம்பளம் கொடுனாங்க. ஒருத்தவங்க பேசினாங்க, பக்கோடா போடுறது தொழில் செய்யறவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. எப்படி பக்கோடா சுய தொழில் செய்யற, இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா நான் பிராமின்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க குழந்தைகள் உறவினர்கிட்ட சாட் அண்ட் அக்கவுண்ட் படிச்சியா, இப்ப வந்து ஒரு புது சப்ஜெக்ட் சிலபஸ் அப்டேட் ஆயிருக்கான், உங்க தோப்பனார் வந்து அமெரிக்கால இருந்து சொல்றாரு, ஆக்சுவலி இந்த கோர்ஸை நீ பிகாம் காமர்ஸ் எடுத்துட்டே அமெரிக்கால படிக்கலாமா. எப்படி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அவங்க அத்தின் பேர் மாமா சித்தப்பாலாம் இந்த ஐடியா கொடுப்பாங்க அவங்க குடும்பத்துல. ஆனா இவங்க வந்து வெளியே வந்துட்டு ஒரு பலசர கடை வச்சா எவ்வளவு பெரிய ஆளா ஏறலாம், ஹரி படத்துல வர வசன மாதிரி, அப்பா அவரு 50,000 இருந்தா நான் ஸ்டோர் வேண்டாம், அண்ணாச்சி கடை வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான். இவர் நோக்கமே பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் படிக்க கூடாதுங்கிறது தான். இப்ப இந்த இளையராஜா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா எல்லா இடத்துலயும் தன்னை அவர் என்ன சார்பு அப்படின்றத காமிச்சுக்கிறாரு. அவரை விட மக்களுக்கு ஆன்மீகத்துக்கு அதிகம் பேசினவங்களும் இல்லை, ஆன்மீகத்துக்காக கோயில போய் பாடினவரும் இல்லை. அப்படிப்பட்ட இளையராஜாவே தடுக்கப்படுறார் அப்படின்றத நம்ம எந்த இடத்துல இருந்து அதை நம்ம அணுகணும்? பார்ப்பனர்களுக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து ஆதரவு தந்தாலும், அவங்க பக்கமே நின்னாலும், அவங்க பக்கம் நின்று நீங்க திராவிட இயக்கத்தின் மீது கல்லெறிஞ்சாலும் உங்களுக்காக திராவிட இயக்கம் தான் நிற்கும். இன்னைக்கு இளையராஜா உள்ள போக முடியலன்னு துடிக்கிறவன் யாரு? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன், பெரியாரிஸ்ட், தலித் மூவ்மெண்ட், இடதுசாரிகள். ஆனா இவங்களை பத்தி தான் இவ்வளவு நாளா இளையராஜா திட்டிக்கிட்டு இருந்தாரு, நீங்க என்ன பெரியதா, நான் பெரியார் சிலை, இப்படிலாம் அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இளையராஜாவுக்கு அவமானம் என்றவுடன் பெரியாரிஸ்டுகள் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்ங்கிறாங்க. இளையராஜா மீண்டும் மீண்டும் பெரியாரிஸ்டுகள் மீது கல்ல கொண்டு எரிஞ்சா கூட அந்த ரத்தத்தோட வந்துட்டு இளையராஜாவின் உரிமைக்காக போராடுவோம். ஏன்னா இளையராஜா என்பது தனிநபர் அல்ல. அவர் இளையராஜா மாதிரி இன்னும் அதே சமூகத்திலிருந்து யார் வந்தாலும் அவங்க அப்படிதான் நடத்துவாங்க. இப்ப இளையராஜா இங்க தடுத்து நிறுத்தப்பட்டாரு, இத்தனை ஆண்டு காலமா இளையராஜா மாதிரி போற எல்லாருமே அங்க தடுத்து நிறுத்ததானே படுறாங்க. அதையும் நம்ம கேள்வி கேட்கணும். கண்டிப்பா கேள்வி கேட்கணும். இளையராஜாவே நிறுத்தப்படுறாருங்கிறப்பதான் அங்க விவாதம் ஆகுது. எந்த இளையராஜா? தலித் உணர்வு கொண்டவரோ, திராவிட உணர்வு கொண்டவரோ, இடதுசாரி உணர்வு கொண்ட இளையராஜா இல்ல. முழுக்க இதற்கெல்லாம் எதிர்ப்பா. இன்னும் சொல்ல போனா அவர் எந்த சித்தாந்தம் அவர் என்ன நம்புறாரோ அதை பேசுறாரு. ஒரு ஆன்மீகம் நான் இதோட இருக்கிறேன்னு சொன்னாரு. திருவாசகம் தேவாரம் எழுதி உலக அளவில் கொண்டு போன இளையராஜா, ஜனம் நீ ஜெகம் நீ என்று பாடிய இளையராஜா, அவருக்கு ஆண்டாளுக்கு போக இதுல ஏன்னா ஆண்டாள் தீட்டா, இவர் போனா தீட்டாயிருமா, இவர் போக மரபு இல்லையா. இதையும் கோவில் பாட்டை அவரு கடவுள் நினைச்சுதான் எழுதியிருந்தார். ஜனம் நீ ஜெகம் நீலாம் ஜேசுதாஸ் பாட வேண்டிய பாட்டுங்க. அவர் லேட்டானோட இவர் பாடியிருக்காரு. உடனே ஜேசுதாஸ் அடுத்த நாள் பார்த்துட்டு, நான் பாடியிருக்கேன், இதை பார்த்துட்டு இதே மாதிரி பாடுங்கன்னு கேட்டுட்டு அழுதுட்டு, ஐயா இந்த மாதிரிலாம் என்னால் பாட முடியாது, இந்த பாட்டு தயவுசெய்து உங்கள் குரல்லே போட்டுனார். இதெல்லாம் நடந்தது. இவ்வளவு ஒரு ஆன்மீகத்துடன் நெருக்கமான குரல், இசை, மனது, பக்தி கொண்ட ஒரு மாமனிதன், ஒரு ஆளுமை, அவர் வயது என்ன, அனுபவம் என்ன, அந்த மனிதனை நீ நில்லு, எல்லாம் சரிதான், எல்லாம் ஓகே சார், இளையராஜா சார் சூப்பராக பாடினீங்க, அங்கேயே நில்லுங்க, இதுதான். ஆனா உள்ள போக யாருக்கு உரிமை உண்டு? சோடா பாட்டில் ஜீயருக்கு உரிமை உண்டு. சோடா பாட்டில் ஜீயரா, சோடா பாட்டில சுத்தமும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு தெரியுமா ஒரு ஜீயரு. அந்த சோடா பாட்டில் ஜீயருக்கு இப்படி ஒரு தடை கிடையாது, இப்படி எங்கேயும் கிடையாது. எந்த கோவிலுக்கு போகலாம், கடவுளை தொடலாம், அவங்க இது பண்ணலாம். அந்த ஒரு நபரை தானே சொல்றீங்க, அந்த ஒரு நபரை தானே சொல்றீங்க. ஆமா, என்னங்க அது என்ன, எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க? ஏங்க ஒரு ஜீயர் கடவுளுக்கு நெருக்கமான ஒருவர் வந்து நான் சோடா பாட்டில கொண்டு எரியவா அப்படின்னு அந்த வைரமுத்து பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன், ஏதோ உனக்கு அப்படி கேட்டாரு. ஆனா அவருக்கு அந்த உரிமை உண்டு. அந்த சோடா பாட்டிலை சொல்லிட்டவர்களுக்கு ஆண்டாள் பக்கத்துல போக உரிமை உண்டு. ஆண்டாளையே அனுதினம் நினைத்து பாடி உருகி பல ஆண்டாள் பக்தர்களை தனது இசையின் மூலமாகவே உருவாக்கிய இளையராஜாவுக்கு அந்த அனுமதி கிடையாது. இப்ப சொல்லுங்க, எது பக்தி, எது ஆன்மீகம்? இங்க எங்க பக்தி? இதுல எங்க பக்தி இருக்கு? சாதிதான் இருக்கு, சாதி வெறிதான் இருக்கு. நீ என் இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் இருக்கு. படிக்கலாம், பணக்காரன் ஆகலாம், நீ அறிவாளியா இருக்கலாம், புகழ் பெற்றவனா இருக்கலாம், ஆனால் பிறப்பால் நான் எங்களுக்கு நீ கீழானவன் தான், காலில இருந்து பிறந்தவன் தான் சொல்லுகின்றதுதான் இது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அப்படின்ற அந்த பேர், இளையராஜா அப்படின்ற நபர் ஒரு அரசியல் அப்படின்றதான் பார்க்கணுமா, புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? இளையராஜா அரசியலுக்கு அப்பாற்பட்டவருங்க, அதான் நான் சொல்றேன். ஆனா அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் அரசியலா தானே. அவர் ஆன்மீகத்தோடு நெருக்கமானவர், இசையுடன் நெருக்கமானவர். அந்த ஆன்மீக இசையுடன் நெருக்கமான இளையராஜாவே நீங்க நான் சொல்றேன்,
அங்க போறதுக்கு இளையராஜா மட்டும் இல்ல, சாமானியர்களுக்கும் உரிமை வேண்டுங்கிறது நம்ம குரல். ஆனா இளையராஜாவையே அவங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் பாருங்க. அப்படி நிறுத்தி வச்சுக்குவாங்க. நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கம் எப்படி நம்ம கிளப்பிடுவாங்க, தமிழ்நாடு ஏதோ பெரியார் மண்ணுங்கிறாங்க, ஒரு தலித் இசையமைப்பாளர் உள்ள போக முடியல, கிளப்பி விடு. இப்படி பிரச்சாரம் செய்வாங்க இவங்களே நிறுத்தி வைக்கிறதே இவங்களுடைய கருத்தியல் தான். அந்த நாமம் போட்ட தனி நபர் இல்ல, அந்த கருத்தியல். ஆனா அப்படி பிரச்சாரம் பண்ணாலும் அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் இங்க இருக்குல்ல, தமிழ்நாடு அரசுக்கு இருக்குல்ல. இவங்க சொல்ற பொய்களுக்கு என்னத்தை முறியடிக்க வேண்டியது இருக்கு? இல்ல சாதியை உருவாக்குனது நீங்க, சாதிய வன்மத்தை உருவாக்குனது நீங்க, பார்ப்பனர் தான் உயர்ந்த ஜாதின்னு சொன்னது நீங்க, வேளாளர்கள் நீங்க எங்களுக்கு அடுத்து இருங்கன்னு சொல்லி வேளாளர்களுக்கு அடுத்து இடைநிலை சாதிகள், இடைநிலை சாதிகளுக்கு அடுத்து பட்டியல் சமூகம்னு சாதி அடுக்க உளவியல் ரீதியா தமிழர்களை பகுத்து பிரிச்சு தமிழர்களை இழிவுபடுத்துகிற பண்டிகைகளை எல்லாத்தையும் தமிழனையே கொண்டாட வச்சு, நம்ம தமிழ் முன்னோர்கள் இறந்ததையெல்லாம் தமிழர்களையே கொண்டாட வச்சு, இதுதான்ப்பா அவன் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாட வச்சு, நம்ம தமிழ் மொழியை நீச மொழியாக்கி, கருப்புங்கிற நம்ம நிறத்தை ஒரு கேவலமாக்கி, எருமைக்கு வாகனமாக்கி, கருப்பு வாகனங்கள் கருப்பு விலங்குகளை கூட கேவலப்படுத்தி, நம்முடைய நிறத்தை இழிவுபடுத்தி, மொழியை இழிவுபடுத்தி, நம்ம இனத்தை இது பண்ணி, நம்ம தமிழ் முன்னோர்களை அரக்கர்கள் சொல்லி இழிவுபடுத்தி, நமக்கு எதிரான விஷயத்தையே இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நம்ம மூளையில செலுத்தி 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 கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு அகமுடையர் சமுதாயத்திற்கு போய் என்னப்பா பார்ப்பனர்கள் உங்களை அடிமைப்படுத்துறாங்கன்னா அவர் அதற்காக எழுந்து போராடணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, அகமுடையருக்கு கீழே இத்தனை சாதி இருக்கு, நம்ம பெருசுதான். இப்படியாக ஒவ்வொரு சாதியிடம் போய், ஒரு பிள்ளைமாரிடமோ அகமுடையரிடமோ உடையார் கோனார் எல்லா சாதியும் சொல்றேன், எல்லாரிடமும் போய் நீங்க உனக்கு மேல பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருக்கேன்னு கேட்டா அவனுக்கு அந்த உணர்வு கொண்டு எழுவால, அதை எழுச்சி விடாம செய்யாம செய்யறது என்னது, உனக்கு கீழே இத்தனை சாதி இருக்கு, நீ அவனோட பெருமை. இதுதான் சாதிய மனநிலை. இந்த சாதிய உளவியலை வைத்துதான் சனாதனமும் மனுதனமும் இன்னைக்கு வரை நிலைத்திருக்கு. அதுதான் இன்னைக்கு இளையராஜாவை நிக்க வச்சிருச்சு. ஹலோ ஸ்டாப் அப்படி. இப்ப இந்த இளையராஜா விவகாரத்துல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல இது அரசினுடைய முழுமையான அதிகாரத்துக்குள்ள கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இது உடனே கஸ்டம்ஸ்ல இது கண்டனம் தான் தெரிவிக்க முடியும். சரி, அரசாங்கம் அப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், பாஜக இருந்து ஏன் சார் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? போனவர் பாஜக எம்பி தானே. ஜிஆர் சார் சம்பவம் செஞ்சது ஜிஆர் தானே, நிறுத்தினது ஜிஆர் தானே, அங்க நிறுத்தின சனாதன கருத்தியில் தானே. ஹெச் ராஜா அவர்களிடமோ, அண்ணாமலை அவர்களிடமோ, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடமோ, இந்த பாஜக மூத்த தலைவர்கிட்ட போய் கேளுங்க, சார் ஆண்டாள் கோவில்ல நிக்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க, பிராமணர்களே அங்க போக முடியாது தெரியுமா, நானே போக முடியாதுன்னு. நாங்களே போக முடியாது, அது ஜீயர்கள் மட்டும்தான் போவாங்க. அந்த ஆதிக்கத்தை தன்னையை தாழ்த்தி கூட அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒருத்தனை அடிக்கிறான், என்னப்பா தொடர்ந்து அடிக்கிறான்னா, இல்ல நானே அப்பப்போ அடி வாங்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப அடிக்கிறது தப்புங்கிறதுல இருந்து நீங்க விளையிடுறீங்க. அடிக்கிறது தப்பா இல்லையா, அடிமைத்தனம் தப்பா இல்லையா, அதை பத்தி பேச மாட்டாங்க. இல்ல எங்களையும் தான், உங்களை 10 அடி அடிச்சாங்களே 2 அடி அடிப்பாங்க. இப்ப அவங்க என்ன சார் சொல்லுவாங்க, நான் ஓப்பனா சொல்றேன் சார், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லா பிராமணமா உள்ள போறாங்க, நீங்க ஏதோ இளையராஜா தலித்துங்கிறதுனால ஒதுக்குறோம்னு சொல்றோம், நான் பிராமணன். அப்படி இல்லை சார், நீங்க பெரியாரிஸ்டுகள் தப்பா சொல்றாங்க சார். சார் நானே போக முடியாது சார், ஐயங்கர்லாம் போக முடியாது, அதுல ஒரு குறிப்பிட்ட மைக்ரோஸ்கோப் பிரிவான சிவாச்சாரியர்கள் அவங்க மட்டும்தான் போவாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தனா கூட இரு, இந்த உலகத்துல எல்லாரோட நான் தான் வசத்தின்னு ஒருத்தன் சொன்னானா அது ஆதிக்கமா இல்லையா? இந்த 2024 மனித உரிமைகளை பற்றி பேசுகிறோம், பெண் உரிமை பேசுறோம். இன்னைக்கு ஆண் பெண் கூட கிடையாது, இன்னைக்கு பேசும்போதே ஆண் பெண் திருநங்கைன்னு பேசுறோம், 3ஆம் பாலினம் 2ஆம் பாலினம் பேசுற அளவுக்கு பாலின சமத்துவம் வந்துருச்சு. அப்ப 2024 இந்த அளவுக்கு ஐநா மனித உரிமை பிரகடனத்துல எவ்வளவு பேசுற நாம இன்னும் இந்த இந்தியாங்கிற நாட்டுல பிரதீப்பும் ஜீவாவும் யாருன்னா, இவன் இந்த அளவுக்கு தீண்டத்தகாதவன், இது இந்த அளவுக்கு தீண்டத்தகாதவன் சொல்லக்கூடிய நிலை தானே இருக்கு. இதை எதிர்த்து தானே பெரியார் போராடினாரு சார். அம்பேத்கர் இந்த இந்திய அரசியலமைப்பின் தந்தை, சட்ட அமைப்பின் தந்தைன்னு சொல்றாங்க சார். அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குளத்துல தண்ணி எடுக்க முடியல சார் அவரால. எங்க போய் படிச்சுட்டு வந்தவர் அவரு, குளத்துல படிச்சுட்டு வந்தவரு, தண்ணி எடுக்க முடியல சார் சவுதார் குளத்துல. அதுக்கு முன்னாடி நடந்தது வைக்கம் போராட்டம். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருவுல நடக்க கூடாது. இல்ல நம்ம இந்த விவகாரத்தை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கிறதுனால சொல்றேன், இன்னும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படாம இருக்கு. இப்படி சனாதனிவாதிகள் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய நேரத்துலலாம் நீங்க வேங்கை வயல் இன்னும் எத்தனை ஒரு 500 வருஷத்துக்கு சொல்லுவாங்களா அந்த வேங்கை வயல் சார்? வேங்கை வயல்ங்கிறது ஒரு கரும்புள்ளி சார். அது டைரக்டா அரசோடையோ திராவிட சித்தாந்தத்தோடய தொடர்புடையதே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப 7 கோடி தமிழர்கள் இருக்கான், 7 கோடி பேரும் பெரியாரிஸ்டுகள் கிடையாது. அதுல சாதியவாதி இருப்பான், கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ள. இங்க ஏதோ திராவிட கழகத்தில் சேர்ந்தவன் தான் இருக்கிறான்,
ஆனா திராவிட கழகத்தை சேர்ந்தவனுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாதிட்டையும் உண்டு. பெரியாரை திற்றவனே பெரியாரால் பலன் பெற்றவன் தான் தமிழ்நாட்டுல, அது வேற. ஆனா வேங்கவையில யாரோ ஒரு ஃபோர்த் ரேட் ஃபெலோ வந்து இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டானோனே பெரியார் மண் இப்படி கலந்துட்டாங்க, பெரியார் மண் கலந்துட்டாங்கன்னா இது எவ்வளவு ஒரு அறவேக்கடத்தனமான வாதம். இதுக்கு இந்த செயலுக்கும் அரசுக்குமான தொடர்பு இருக்கு. அப்ப எப்பவுமே அரச ஒடுக்குமுறைன்னு ஒண்ணு உண்டு, அரசு இதுக்கு காரணமா இருக்குங்கிறது ஒண்ணு. இது இரண்டுமே வராது. திமுக அதிமுக எந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு இப்ப புருஷன் பொண்டாட்டி உத்தரப்பிரதேசத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி சட்டை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்க யோகியை பிரச்சனை பண்ணுவீங்களா? ஆனால் அங்க நடக்கிற சாதிய கொடுமைகள்ங்கிறது அங்க பேசுகிற சனாதனத்தோட தொடர்புடையது. ஒரு முஸ்லீமை அடிச்சு கொள்றான், என்ன காரணத்துக்குன்னா மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு. இந்த இதை வந்து நம்ம தனிநபருடைய பிரச்சனையா பார்க்க கூடாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களே மாட்டுக்கறி திங்கிறது தப்புன்னு பேசுறதுனால அந்த தாக்கம் அவங்க வெளிப்படுது. இங்க தமிழ்நாட்டுல தலித்துகள் மீதான வன்கொடுமை நடக்குதானா? நடக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசுகள், கட்சிகள் யாராவது சாதிய வன்மத்தை தூண்டி பேசுறாங்களா? சாதி கட்சி நடத்துற கட்சிகள் கூட தான் பேருக்கு பின்னாடி கவுண்டர்னோ வன்னியர்னோ தேவர்னோ போடாத ஊரு சார் தமிழ்நாடு. சாதி கட்சிகள்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, சாதி கட்சி தலைவர்கிட்ட பேசி பாருங்க, நாங்க சாதி உணர்வுலாம் கிடையாது, எங்க கட்சியில பிற சமூகத்தினர் இருக்கிறாங்க, நாங்க தலித்துகளை நேசிக்கிறோம், இப்படிதான் பேசுவோம். ஆனா அது பேரளவு தான் பேசுறாங்க. பேச வச்சது இதுதான் பெரியார் மண். நீங்க அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் சாதியவாதின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். சாதியவாதிகள் கூட தான் பேருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி சாதி பேர் போட்டிருக்கக்கூடிய ஒரு 5 கட்சி தலைவர் சொல்லுங்க. மூப்பனார் இறந்துட்டாரு, முத்துராமலிங்க தேவர் இறந்துட்டாரு, அவங்க காலகட்டத்தில் அந்த பேர் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இருந்தவர் மூப்பனார் மட்டும்தான். ராமசாமி படையாச்சியார் காலகட்டம் கூட முன்னாடி. தமிழ்நாடு அளவில் பேர் போன ஒரு தலைவர் பேரு இந்த மாதிரி படையாச்சின்னு போட்டிருக்காங்க, வன்னியர்னு போட்டிருக்காங்க, தேவர்னு போட்டிருக்காங்க, ஒருத்தர் கிடையாது. ஃபார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் கதிரவன் வல்லரசுன்னு தானே சொன்னாங்க. வல்லரசு தேவர், கதிரவன் தேவர்னு யாரும் போடலையே. நாடார் சங்க பேரவை தலைவர்னு நடத்துவாங்க, அறிவானந்த பாண்டியன் பேருக்கு முன்னாடி நாடார் போட்டு. இந்த இளையராஜா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இளையராஜா அவர்கள்ட்ட இருந்து ஒரு விளக்கம் வரதான் போகுது. அந்த விளக்கம் எப்படியும் போல, அந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் அவர் வந்து அது யாரும் என்னை தடுத்து நிறுத்தல அப்படிதான் சொல்ல போறாரு மாதிரி இருக்கும் ஒருவேளை. ஏன்னா அவர் அந்த இடத்துலயே கும்பிட்டு தானே வந்துட்டாரு, ஒரு ரிபலாலாம் வரலையே. கோபம் வந்திருக்கணும்ல. அவர் கோபம் அப்படி வரதா இருந்தா இப்படி பாஜகவோட இவ்வளவு நெருக்கமா இருப்பாரு அவருக்கு அந்த கோபம் வரணும். அம்பேத்கரை போய் இந்துத்துவ சனாதனிகள் பேசுற மாதிரி அவர் அம்பேத்கர். இப்ப இந்த இடத்துலதான் நான் இளையராஜாவை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாஜக ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, பாஜக கொடுக்குற அம்பேத்கரை பத்தி எழுதணும்னு நினைக்கிறாரு, இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவரு தான் மனு கொண்டு வந்தது நீதி மனுஷனை அந்த பாட்டு சரியா வரல, மனு கொண்டு வந்தது நீதி மனுஷனை கொண்டது மனு சொன்ன நீதி அப்படின்னு அந்த லைன் பாடுறாரு. இது ரெண்டுமே இளையராஜா கிட்ட இருக்கு. ரெண்டுமே இளையராஜா இருக்குன்னா சார் அவர்கிட்ட அது மட்டும் தான் சார் இருக்கணும். நீங்க பாடுங்க, மனு நீதிக்கு எதிரான அந்த உணர்வு தான் அவர்கிட்ட இருக்கணும் சார். அவர் பாவலர் வரதராஜனுடைய தம்பி சார். பாவலர் வரதராஜன் 1957 நம்பூதிரி பாட்டு கவர்மெண்ட்டுக்கு போய் பிரச்சாரம் செய்தவர் சார். பாவலர் வரதராஜன் இந்த ஒத்தருவாத்தாரன் பாட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாவலர் வரதராஜன் போட்ட பாட்டு. உன் ஒத்த ரூபாயும் வேணாம், உன் உப்புமாயும் வேணாம். காங்கிரஸ் வந்து பணம் கொடுக்குதான் மக்களுக்கு, அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டு பாடுது. உன் ஒத்த ரூபாயும் வேணாம், ஒரு உப்புமாவும் வேணாம், அப்படி நான் ஓட்டு போட மாட்டேன் உன் ரெட்டைக்காலை சின்னத்துக்குன்னு. அதை தான் இவர் மாற்றி கட்சிராஜா படத்துல உன் ஒத்த ரூபா வேணாம், உன் ஒத்தட்டு தப்பு வேணாம் அப்படின்னு மாத்தினாங்க. அதனால அவர் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பத்தி கிண்டல் பண்ணி பாடியிருக்காரு. பாவலர் வரதராஜன் ஒரு அற்புதமான இடதுசாரி பாடகர் சார். தேர்தல் பிரச்சாரம் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. 57, 62 வரையும் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்திலிருந்து வந்த இளையராஜா எப்படி சார் பாஜகவோட நெருக்கமானாருன்னு தான் நீங்க கேட்கணும். நீங்க வந்து பாஜக எம்பியாவும் இருந்துட்டு மனு தர்மத்துக்கும் எதிராக பேசுறாருன்னு நீங்க ரிவர்ஸ்ல கேட்குறீங்க. அந்த இளையராஜாவா பாஜக போயிட்டாரு, அந்த பாரம்பரியமா அப்படி போயிருச்சுன்னு தான் நீங்க வருத்தப்பட்டு கேட்கணும். ஓகே, இப்போ இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு நபருக்கு நடந்த ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது, ஓரளவு தமிழருக்கு நடந்த ஒரு தமிழ் சமூகத்திற்கான அவமானம் இது. இதைத்தான் அவ்வப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட இயக்க பூமியிலேயே அவர்கள் துணிச்சலா இன்னும் வந்து கோவில் மறுப்பு, நீ வந்தா தீட்டாயிரும்னு சொல்றாங்க. இது ஏதோ இளையராஜா என்பதால் தலித்துக்கு மட்டும் இல்ல, வன்னியர் போனாலும் தான், நாடாரு, உடையாரு, அகமுடையாரு, மறவரு, முத்தரையர், எல்லா சமூகத்துக்குமான இழிவு இது. இது ஏதோ இளையராஜா நினைக்காதீங்க. எல்லா இப்போ ஏதோ ஒரு முதலியார், சைவ முதலியார் சார் நான் போனா விட்டுருவாங்கன்னா விட மாட்டாங்க. ஜீயருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம். ஸோ இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே சுயமரியாதையோடு திரண்டலுமே ஒழிய அவங்க செஞ்சது நியாயம் தானே அப்படின்லாம் தயவுசெய்து பேச, இது அவருடைய உரிமை தானே. எது அடுத்தவனை வந்து அடிமைப்படுத்துவது ஒருத்தனுடைய உரிமையா சார்? உங்களுக்கான உரிமைங்கிறது உங்களுக்கான உழைப்புக்கான கூலியை பெறுறது, உங்க சுயமரியாதை.
நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களை ஒருத்தன் அவமதிக்கிறானா நான் அவனை எழுத்து கேட்பேங்கிறது தான் உரிமையை விட ஒருத்தனுக்கு அடிமையா இருப்பேங்கிறது உங்க உரிமை கிடையாது. ஓகே, இந்த விவகாரம் அடுத்து எந்த அளவுக்கு போகுது, அரசாங்கம் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.